ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். தமிழ்நாட்டோட பொருளாதார மறுமலர்ச்சி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் லெவல் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். 10.83%. இந்த நம்பரை நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2025-26 வருஷத்துக்கான தமிழ்நாட்டோட ரியல் ஜிஎஸ்டிபி growth இதுதான். தொடர்ந்து 2வது வருஷமா நாம டபுள் டிஜிட் growth ரீச் பண்ணிருக்கோம். நேஷனல் ஆவரேஜான 7.4% விட இது ரொம்பவே அதிகம். ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இந்த நம்பர் அப்படியே வரலாம், சோ மறக்காதீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட நாமினல் ஜிஎஸ்டிபி இப்போ 35.29 லட்சம் கோடியை தொட்டிருக்கு. இதனால இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் அப்படிங்கிற இடத்த தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் 4.08 லட்சமா உயர்ந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய மைல்கல் தானே, இல்லையா? இந்த சூப்பரான வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான். அது 15% வளர்ச்சியை பதிவு செஞ்சு மெயின் டிரைவரா இருக்கு. ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, கடந்த சில வருஷங்களா டல்லா இருந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் இப்போ சுமார் 9% வளர்ச்சியோட செம்ம ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுத்திருக்கு. இது நம்ம ஸ்டேட்டோட ஒரு பேலன்ஸ்டு growth காட்டுது. இப்போ நேஷனல் எக்கானமி பக்கம் கொஞ்சம் திரும்பலாம். இந்தியாவோட பேரியல் பொருளாதார மாற்றங்கள். இங்க ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ந்து வர்ற ஒரு புது செக்டார் பத்தியும் நம்ம ரூபாய் சந்திச்சிட்டு வர்ற ஒரு முக்கியமான பிரஷர் பத்தியும் பார்க்க போறோம். இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தைய நீங்க ரீசெண்டா அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆரஞ்ச் எக்கானமின்னா ஒன்றும் இல்ல, சினிமா, கேமிங், அனிமேஷன், டிஜிட்டல் மீடியா மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மையமா வச்சு இயங்குற பொருளாதாரம் தான் இது. மெயின்ஸ்ல கல்ச்சுரல் எக்கானமி பத்தி எஸ்ஸே எழுதும்போது இந்த டெஃபினிஷனை நீங்க யூஸ் பண்ணா மார்க்ஸ் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். இப்ப நான் சொல்ல போற டேட்டா உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். இந்தியால இப்போ 1 பில்லியனுக்கும் அதிகமான இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதுல 2லிருந்து 2.5 கோடி மில்லியன் கிரியேட்டர்ஸ் சேர்ந்து சுமார் 350லிருந்து 400 பில்லியன் டாலர் வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதாரத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏவிஜிசி செக்டர், அதாவது அனிமேஷன் அப்புறம் கேமிங் துறை மட்டுமே 20 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. யூடியூப் மட்டுமே இந்தியாவோட ஜிடிபிக்கு 16,000 கோடியை கொடுக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு இயந்திரமா மாறிட்டு வருதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சரி, இப்போ எக்கானமியோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். ஒரு அமெரிக்கன் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு 94.20 குறைஞ்சிருக்கு. இது ஆர்பிஐயோட மேனேஜ்ட் ஃப்ளோட் சிஸ்டம், அதாவது நிர்வகிக்கப்பட்ட மிதப்பு முறை மூலமா மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால நடந்திருக்கு அப்படிங்கறத நாம நியூட்ரலா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ரூபாய் மதிப்பு இப்படி சரியறதுக்கு எக்ஸாக்டா என்னென்ன காரணங்கள்? இதை நாம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு குளோபல் காரணிகள், அதாவது அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, புவிசார அரசியல் பிரச்சனைகள், அப்புறம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. 2வது நம்ம உள்நாட்டு காரணிகள், நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அப்புறம் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியில போறது. எக்ஸாம்ல இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை தனித்தனியா பிரிச்சு எழுதுறது ரொம்ப முக்கியம். நாணய மதிப்பு குறையறதே எல்லாருக்குமே நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. இது ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வாட் மாதிரி. இறக்குமதியை ரொம்பவே நம்பி இருக்கிற ஆயில், ஏவியேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான செக்டார்ஸ்க்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட இன்புட் காஸ்ட் அதிகமாகும். ஆனா அதே சமயம் ஐடி, ஃபார்மா மாதிரியான எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ்க்கு இது பெரிய லாபம். டாலர்ல வர வருமானத்தை ரூபாயா மாத்தும்போது அவங்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். சிம்பிள் லாஜிக். சரி, இந்த ஏற்ற இறக்கங்களை ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்க மெயினா 3 ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 1, ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷன், அதாவது மார்க்கெட்ல டாலரை விற்று ரூபாயோட சப்ளைய பேலன்ஸ் பண்றது. 2, வட்டி விகிதங்களை ஏத்தி மூலதனத்தை ஈர்க்கிறது. 3வது ரொம்ப முக்கியமானது, அமெரிக்க டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைக்க வோஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் மூலமா இந்திய ரூபாயை இன்டர்நேஷனலைஸ் பண்றது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஆர்டிஃபிஷியலா ஃபிக்ஸ் பண்ணாம அதை மேனேஜ் பண்ண ஆர்பிஐ எடுக்கிற ஸ்மார்ட்டான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். இப்போ குளோபல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் செக்ஷனுக்கு வருவோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சிலபஸ்ல ரொம்பவே முக்கியமான பார்ட். இதுல ஒரு புது ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தியும் ஒரு கிரிட்டிக்கலான புவிசார் அரசியல் ரெஸ்கியூ ஆபரேஷன் பத்தியும் பார்க்க போறோம். 2026க்கான இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம ஒரு டெக்ஸ்டைல்ஸ், லெதர், நகைகள் மாதிரியான ஏற்றுமதிக்கு நியூசிலாந்து 100% வரிலா அணுகலை கொடுத்திருக்காங்க. பதிலுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? நியூசிலாந்து ஏற்றுமதிகளுக்கு 95% வரியை குறைச்சிருக்கோம். ஆனா இங்க தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நம்ம ஒரு பால் மற்றும் சர்க்கரை உற்பத்தியாளர்களை பாதிக்காத வகையில அந்த சென்சிட்டிவ் செக்டார்ஸை இந்தியா சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு.
இந்த அக்ரிமெண்டோட மத்த முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னா, அடுத்த 15 வருஷங்கள்ல நியூசிலாந்து $20 பில்லியன் முதலீடு பண்ண போறாங்க. வருஷத்துக்கு 5000 இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒர்க் வீசா, அப்புறம் இளைஞர்களுக்கு 1000 ஒர்க் இன் ஹாலிடே வீசா தரப்போறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் டைமா ஆயுஷ் சேவைகளுக்கு நியூசிலாந்து ஃபார்முலா ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இது பிரிலிம்ஸ்ல ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினா வர நிறையவே சான்ஸ் இருக்கு, சோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ வெஸ்ட் ஏஷியால இருக்கிற டென்ஷனான சூழ்நிலையில ஃபினேம் மெனாஷே அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஏர்லிஃப்ட் பண்ணி காப்பாத்த இஸ்ரேல் ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அதோட பேர் தான் ஆபரேஷன் டான்ஸ் விங்ஸ், அதாவது விடியலின் இறக்கைகள் நடவடிக்கை. இந்த புவிசார் அரசியல் விஷயத்த நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, யார இந்த பினே மினாஷே சமூகத்தினர்? இவங்க நம்ம மிசோராம் அப்புறம் மணிப்பூர்ல இருக்கிற திபெத்திய பர்மிய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இஸ்ரேலோட தொலைஞ்சு போன பழங்குடியினரான மனாசே கோத்திரத்திலிருந்து வந்தவங்கன்னு இவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா பத்தின ஜியாகிரபி அண்ட் கல்ச்சுரல் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில எப்பவுமே ஃபேவரட். அதனால இந்த டீடைல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட இந்த இடப்பெயர்வு வரலாறு ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்கும். கிமு 722ல இஸ்ரேல்ல இருந்து பெர்ஷியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு, அப்புறம் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியா திபெத், அப்புறம் சீனா, கடைசியா 15ல இருந்து 17ஆம் நூற்றாண்டுகள்ல இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபியை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்க இந்த டைம்லைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம எக்ஸ்பிளேனரோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கவர்மெண்டோட கீ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், கவர்னன்ஸ் அப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற 2 முக்கியமான போர்ட்டல்ஸ் பத்தி இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆபரேட் பண்ற சஹயோக் போர்ட்டல். இல்லீகல் கண்டென்ட்டை ஆன்லைன்ல இருந்து உடனே ரிமூவ் பண்றதுக்கான ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இது. இதுல ஆஸ்பிரன்ஸ் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த போர்ட்டலுக்கு பவர் கொடுக்கிற சட்ட பிரிவுகள் ஐடி ஆக்ட் 20,000ல இருக்கிற செக்ஷன் 69A உள்ளடக்கத்தை பிளாக் பண்ணவும், செக்ஷன் 79(3)B கவர்மெண்ட் ஆர்டரை மதிக்காத பிளாட்ஃபார்ம்ஸோட சேஃப் ஹார்பர் பாதுகாப்பை கேன்சல் பண்ணவும் பவர் கொடுக்குது. ரெண்டாவது, சமூக நீதி அமைச்சகத்தோட நாஷா முக்த் பாரத் அபியான், அதாவது NMBA 2.0 ஆப். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை ரியல் டைமா ட்ராக் பண்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஆப் இது. போதைப்பொருளுக்கு எதிராக கவர்மெண்ட் எப்படி டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள்.